எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எரேமியாவிடம் சொன்னது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். உங்களையும் என்னையும் கூட கர்த்தர் அவ்வாறே அறிந்திருக்கிறார். ஆமேன் சொல்றீங்களா? ஆமேன். பொதுவாக ஒரு குழந்தை உருவாகும் போது ஒரு சில வாரங்கள் கழித்து தான் ஸ்கேன் பண்ண முடியும். ஆனால் கர்த்தர் நம்மை எப்போ ஸ்கேன் பண்ணார்? நம்மை உருவாக்கும் முன்னே நம்மளை ஸ்கேன் பண்ணி நம்முடைய எதிர்காலத்தையும் அவருடைய உள்ளங்கையிலே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். அவரை பாடி இந்த வேளையிலே துதிப்போமா? கரங்களை தட்டி பாடுவோம்.
அழைத்த தேவனாய் இருக்கிறார். ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5:24 உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த வேளையில் கூட அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க போகிறோம். என் ஜீவன் இருக்கும் வரை, என் சுவாசம் இருக்கும் வரை உண்மையே ஆராதிப்பேன் என்று சொல்லி நம்முடைய தேவனை ஆராதிக்கலாமா?
தியானிக்க போற செய்தியின் தலைப்பு தாக்கத்தை ஏற்படுத்திய தாய்மார்கள். The topic of meditation today is the impacting mothers. வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Let's turn to read 2 Timothy chapter 1 verse 5. When I call to remembrance the genuine faith that is in you, which dwelt first in your grandmother Lois and your mother Eunice, and I am persuaded is in you also. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருந்ததென்று நிச்சயித்திருக்கிறேன். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அந்த தீமோத்தேயுக்குள்ள இப்போ ஒரு விசுவாசம் இருக்கிறதே, அது எங்கிருந்து வந்தது என்றால் அவருடைய பாட்டிக்குள்ள இருந்தது. அவங்க தாய்க்குள்ள இருந்த அந்த விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ளும் இருக்கிறதை அவர் நிச்சயப்படுத்தி கூறுகிறார். When Paul writes to Timothy, he highlights the faith that the grandmother Lois and his mother Eunice had. The same faith is there in the life of Timothy. பாருங்க, இந்த வசனம் எந்த வருஷம் முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்டது, இன்றைக்கு வரைக்கும் நாம் அவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். This verse is probably written in the 1st century, but even today we are speaking about this verse. அதுபோல இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே நாம் உண்டு பண்ணுகிற தாக்கம் சந்ததி சந்ததியாக பேசப்பட வேண்டும். Therefore the impacts that we create in our family has to be spoken from generations to generations. இந்த வேதாகமம் பெரிய பெரிய மனிதர்களை பத்தி எல்லாம் பேசுது. The Bible records about many great men. ஆனா அந்த மனிதர்களுடைய தாய்மார்களை பத்தி அவ்வளவா வெளிப்படையா அது குறிப்பிடல. But it doesn't necessarily directly give away the names of the mothers of the characters in the Bible. ஆனா உங்க பேரு தான் குறிப்பிடப்படவில்லையே தவிர அந்த ஒவ்வொரு தேவ மனிதனின் பின்னாலும் ஒரு மறைமுகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினவர்களாய் இவர்கள் காணப்படுகிறாங்க. Although mother's name were not noticed, yet behind every man of God there was a hidden influence. There's a praying and shaping, guiding mother. எப்படி ஒரு தாக்கம் ஏற்படுச்சுன்னா ஜெபிக்கிறவர்களா இருந்தாங்க. And they are the one who are praying. அவங்க வாழ்க்கையெல்லாம் வடிவமைக்கிறவர்களா இருந்தாங்க. And they are the one who are shaping their lives. அவங்க வாழ்க்கையில அவங்களை நடத்துறங்க, நல்ல வழி நடத்துற தாய்மார்களா இருந்தாங்க. And they are the mothers who are guided their children. பாருங்க, இந்த உலகத்துல நம்ம வாழ போறது ஒரே வாழ்க்கை. And there is only one life that we have in this world. அதுல நம்மள ஒரு தாயா தகப்பனா தேவன் வைத்திருக்கிறார். The Lord has kept us as fathers and mothers in this world. அது அந்த கொடுக்கப்பட்ட அந்த ரோலை நம்ம ஒழுங்காக செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. Therefore may the Lord help us to fulfill that responsibility that the Lord has given us in this world. இந்த வேதத்துல சொல்லப்பட்ட இந்த தாய்மார்கள் எப்போதும் மறைஞ்சே தான் இருப்பாங்க. All the mothers that's recorded in the Bible, they always remain hidden. அவருடைய மறைமுக தாக்கத்தின் மூலம் அவங்க குடும்பத்துல ஏற்பட்ட மறுரூபத்தை தான் நம்ம பார்க்க போறோம். Today we are going to see about the transformation that these mothers brought in their family. பாருங்க, முதல்ல ஒரு தாயாரை பத்தி பார்க்கலாமா? And firstly we are going to see about a mother. தாவீதுடைய தாயார். And she is David's mother. வாசிங்க சங்கீதம் 86 சங்கீதம் 16 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Let's turn to read Psalm 86 verse 18. Oh, turn to me and have mercy on me. Give your strength to your servant and save the son of your maidservant. என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும், உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும். பாருங்க, இந்த இடத்துல தாவீது சொல்றாரு, உமது வல்லமை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும் என்று சொல்கிறார். David says, give your strength to your servant and save the son of your maid servant. பரிசுத்தவான்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்கே தாவீது தம்முடைய தாயாரை குறித்து ரொம்ப தாழ்மையாக இந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார்னு சொல்றாங்க. The saints are saying David has more humbly revealed and spoken about his mother in this place. 1 சாமுவேல் 22 அதிகாரம் In 1 Samuel chapter 22, 3-4 வசனங்களை அதை பார்க்கிறோம். in verse 3 and 4 we read about it. அதாவது தாவீது சவுலுக்கு தப்பி ஓடும் பொழுது When David was escaping himself from Saul, தன்னுடைய தாயையும் தகப்பனையும் மோவாபிய ராஜாவிடத்துல கொண்டு விடுறாரு. and David went there to the Mizpah of Moab and he delivers his parents over there. சொல்றாரு, நான் குகைகள்லயும் மலைகள்லயும் காடுகள்லயும் தங்கிடுவேன், ஆனா எங்க அம்மா அப்பா ஒரு சேஃபான ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோவாபின் ராஜாவிடத்திலே தாயையும் தகப்பனையும் ஒப்பு கொடுத்துட்டு போறார். And over here you can see he was escaping in forest and in all the difficult places, so he delivers his parents in Mizpah of Moab. அப்போ வயதான தாய் தகப்பன் அவருக்கு இருந்திருக்காங்க. And which means he had an elderly father and mother. ஆனா அவங்க பேர் குறிப்பிடப்படவில்லை. But their names were not mentioned in the scripture. பாருங்க, இந்த தாவீதின் தாயாருடைய பெயர் நேரடியாக சொல்லப்படல. The Bible does not directly mention the name of David's mother. பாருங்க, இந்த தாயின் பெயர் சொல்லப்படாட்டியும்
Although her name was not mentioned, அவர்கள் தன் சந்ததியில் ஏற்படுத்தின தாக்கம் வெளிப்படையா தெரியுது. but her impact is very direct and visible. அவங்க பேர் இல்லாட்டியும் பரவாயில்ல, அந்த பிள்ளையை எப்படி வளர்த்திருக்காங்கங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க தாய் எவ்வளவு அழகாக அவரை வளர்த்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. Although the mother of David's name was not mentioned, but looking at the life of David, we can clearly see how beautifully he was raised by his mother. பாருங்க, இந்த முழு வேதாகம், இந்த வேதாகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரை பத்தி இந்த முழு வேதாகத்துல வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். We read about Jesus Christ in this entire Bible. நீங்க பழைய ஏற்பாட்டில இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவனை குறித்து, இயேசுவை குறித்து வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். From the Old Testament up until the New Testament, we only read about it. பாருங்க, இயேசுவுக்கு அடுத்தபடியா ரொம்ப அதிகமான பேர் அடிபடுறது யார் தெரியுமா? And next to Jesus, whose name is often mentioned in the Bible, தாவீது. it is David's name. எல்லாத்துக்கும் தாவீது தான் வருவாரு. And for everything, David's name will appear. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த தாவீது இருக்கணும்னா அந்த தாயார் எவ்வளவு தூரம் அந்த பிள்ளைய கர்த்தருக்குள்ள வளர்த்திருப்பாங்க. If David had attained such kind of a position, you can imagine how his mother would have raised him. பாருங்க, இந்த அம்மா ரெண்டு காரியத்தை தாவீதுக்கு கற்பித்திருப்பார்கள். Over here, David's mother would have taught two important things to him. முதல்ல என்ன தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். Firstly, she taught him about the fear of God. பாருங்க, சின்ன பிள்ளையில இருந்தே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுக்க நாம் முயல வேண்டும், அதை அபியாசப்படுத்த கற்றுக் கொடுக்க வேண்டும். When our children are very little, you need to teach them what is the fear of God. இது தாவீதின் வாழ்க்கையில தெளிவாக தெரிந்தது. The fear of God is very evident and clear in the life of David. அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவர்கிட்ட கேட்பார், ஆண்டவரே நான் இங்கே போகலாமா, இந்த யுத்தத்தை நடத்தலாமா, இதை செய்யலாமா என்று ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடத்தில் கேட்டு கேட்டு காரியங்களை செய்வார். Each and everything that he's doing, each and every step he's taking, David used to inquire to the Lord whether he can do it or not. பாருங்க, அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவங்க தாயார் அவருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியமா இருக்கிறது. And fear of God is something which is taught by his mother. நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நமக்கு பைபிள் இருக்கு, நம்ம பிறந்த பிள்ளைகளுக்கு கூட நம்ம சின்ன பைபிளை வாங்கி அவங்களுக்கு டெடிகேட் பண்றோம். ஆனா அந்த காலத்துல பைபிள்லாம் கிடையாது. Today we have Bible and we present Bible to little children, but those days there's no Bible. அந்த நாட்களில் நியாயப்பிரமாணம் இருந்தது. And those days you have the law that's there. தேவன் கொடுத்த 10 கட்டளைகள் இருந்தது. You had the 10 commandments that the Lord has given to the people. பாருங்க, அந்த 10 கட்டளைகளையும் அந்த அம்மா தாவீதுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். I believe David's mother would have taught him all the 10 commandments. பாருங்க, அதுல ஒரு கட்டளை என்ன தெரியுமா? உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா. And one of the commandment is you need to honor your father and your mother so that you can have a long life. அந்த கட்டளைகள் எல்லாம் இந்த தாவீதுக்கு நன்கு தெரிந்து வைத்திருந்தார். And David knew all the 10 commandments very well. அதிலேயும் விசேஷமாக அவருக்கு பயப்படுகிற பயம், அதை அந்த அம்மா கற்றுக் கொடுத்திருந்தாங்க. And most importantly, his mother taught him the fear of God. கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? And what do you mean when we say the fear of God? கர்த்தருக்கு பிரியமானதை செய்யறது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். And the fear of God is when you do the things that is pleasing in the sight of God. பயத்துல ரெண்டு பயம் இருக்கு. வெளிப்புறமான ஒரு பயம், உள்ளே இருக்கிற பயம். There are two kinds of fear, fear that is outward and fear that is inward. பாருங்க, சில பேர் மனுஷனை பார்த்த உடனே, சில ஆட்களை பார்த்த உடனே அப்படி பயப்படுற மாதிரி அவங்க என்ன செய்வாங்க? நடிப்பாங்க. Sometimes people when they see another person, they'll act as if they are very scared of them. ஆனா கர்த்தர் சொல்ற பயம் என்ன தெரியுமா? இங்க உள்ள இருந்து வரணும். But the fear of God is something that you need to have it inside of you. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் வேதத்துல கிளீனா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லப்பட்டிருக்குது. When you speak about the fear of God, the Bible gives a clear definition. நீதிமொழிகள் 8 அதிகாரம் 13 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Let's read Proverbs chapter 8 verse 13. The fear of the Lord is to hate evil, pride and arrogance and the evil way and the perverse mouth I hate. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். கிளீனா இருக்கு பாருங்க, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். It is clearly recorded the fear of the Lord is to hate evil. பாருங்க, அதுல அடுத்தது சொல்லப்பட்டிருக்குது பெருமை. And next it is recorded pride. பாருங்க, இந்த பெருமையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரா? எதிர்த்து நிற்கிறார். The scripture says the Lord resists the proud. தாழ்மை உள்ளவர்களுக்கு இன்னும் அதிகமான கிருபைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். And people who are humble, he gives them abundant grace. இந்த தாவீதுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா அவரிடத்துல பெருமை சற்று கிடையவே கிடையாது. If you take the life of David, there's no pride in his life. எப்போ அவர் தாழ்மை உள்ளவராகவே இருந்தார். He was always humble. பாருங்க, அவர் அந்த கோலியாத்தை ஜெயிக்கும் போது கூட even when he overcame Goliath, அவருக்கு எந்த
எந்த ஒரு கனத்தையும் எடுத்துக்கவே இல்லை. He did not take any honor into his head. அந்த கோலியாத் எவ்வளவு ஹைட் இருந்தானா? And how tall was Goliath? 6 முழம் 1 ஜான். He was 6 cubits and a span tall. அப்படிப்பட்ட கோலியாத்தை தாவீது ஒரே ஒரு கல்லுனால ஜெயித்தான். And using one pebble, David overcame Goliath. ஆனா அவர்கிட்ட ஒரு பெருமை, இவ்வளோ பெரிய மனுஷனை நான் கொன்னுட்டேன்னு பெருமையே இல்லை. என்ன தெரியுமா எப்படி போனார் தெரியுமா? எனக்கு கர்த்தர் கொடுத்த வேலையை நான் கச்சிதமா முடிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு பெருமையும் இல்லாமல் அவர் நடந்து சென்றார். Even after defeating the massive Goliath, he did not have a pride or a honor into his head. He just said, I have finished the duty that the Lord God has given me. தாழ்மையுள்ள ஒரு மனுஷனா இருந்தார். And he is a very humble person. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் என்ன தெரியுமா? பெருமை நமக்கு இருக்க கூடாது. And you need to teach your children that should not have. தாவீதுடைய வாழ்க்கையில அந்த பெருமை கொஞ்சம் கூட கிடையாது. In the life of David, there is no component of pride. அகந்தையையும், and secondly arrogance. அகந்தை என்று பார்க்கும் பொழுது தற்பெருமை, ஆணவம், திமிரு, இந்த மாதிரி காரியங்கள். And when you say arrogance, which means your self pride, your stubbornness and so on. பாருங்க இந்த காரியம், இந்த அகந்தை என்கிற காரியம் இந்த தாவீதுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட இல்லை. And even the life of David, there is no room for arrogance. பாருங்க அந்த ஆணவம், அகந்தை, அதை தேவன் வெறுக்கிறவராய் இருக்கிறார். And arrogance, it is something that the Lord hates. பாருங்க எந்த ஒரு வெற்றியும் பெற்றாலும் கர்த்தருடைய கிருபையினால இதை பெற்றேன் என்று சொல்லும்படியாக நம்முடைய பிள்ளைகள் கற்றுக் கொடுக்க வேண்டும். Whatever victory your children is getting, they should say, by the grace of God I achieved all these things. தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு பிரியமில்லாததை நம்ம செய்யக்கூடாது. And the fear of God is abstaining from doing the thing which is displeasing. தீய வழி, அந்த அம்மா அவ்வளவு அழகா அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. நல்ல வழியிலே தாவீது கூட சொல்றாரு, ஆவியானவரே என்னை செம்மையான வழியிலே நடத்தும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறார். And David commits himself to God, telling, Lord, you direct me in the right path. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்கிறார். And he says, let your good spirit lead me into the right path. இந்த நாட்கள்ல நம்ம பிள்ளைகளோட 24 மணி நேரம் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். These days the Holy Spirit is there with your children 24 hours. பிள்ளைகள்ட்ட சொல்லணும், பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறாரு, ஆகவே நீ எந்த காரியத்துக்கு பயப்பட வேண்டாம், உன்னை நல்ல வழியில நடத்துவார். And you need to tell your children the Holy Spirit is always there with you. You don't need to fear anything. He will direct you in the good path. அடுத்தது பாருங்க புரட்டு வாய். And the perverse mouth. பாருங்க இங்க ஒன்னு பேசுறது அங்க ஒன்னு பேசுறது, புரட்டு வாயை கூட கர்த்தர் வெறுக்கிறவராய் இருக்கிறார். And the Lord is someone who hates the froward mouth. அடுத்த ஒரு காரியம் அந்த அம்மா கற்றுக் கொடுத்து என்ன தெரியுமா? தேவனை ஆராதிக்கும் ஆராதனை. And secondly, she taught him the worship that he needs to give to the Lord. பாருங்க இவர் சூப்பரான ஒரு இசை கலைஞர். And he's a great musician. அது மட்டும் இல்ல பாடல் ஆசிரியர். And not only that, he's a great lyricist. அநேகம் சங்கீதங்களை எழுதி இருக்கிறார். And he has written a lot of psalms. பாருங்க இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா அவருடைய தாயினுடைய வழி நடத்துதல். And the reason for all this is because he received the guidance from his தாவீதின் தாயார் ஏற்படுத்திய தாக்கம். And this is the impact that the mother of David brought into his life. அப்ப கண்டிப்பா ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவங்க எல்லாம் பாருங்க அவங்க ஜெபத்துல பாடல்களை பாடி இருக்க கூடும். Therefore, when they offered prayer to the Lord, they would have sung a lot of hymns to the Lord. இந்த தாவீதின் தாயார் இந்த காரியத்தை தாவீதுடைய வாழ்க்கையில உட்புகுத்தி இருக்காங்க. We can see David's mother had fed all these things in the life of இந்த David. கடைசி நாட்கள்ல நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். And we are living in the end of times. நிறைய வீடுகளில் ஜெபமே கிடையாது. There is no prayer in many houses. எங்க பாட்ட பாடுறது? And then if that's the case, then how can you sing இன்னையில ஒரு songs? தீர்மானம் பண்ணும், ஆண்டவரே இந்த குடும்ப ஜெபங்களை நாங்கள் பாடல்களை பாடி ஆராதித்து அந்த குடும்ப ஜெபத்தை நாங்க பண்ணுவோம்னு தீர்மானிப்போம். Today we all need to take a decision that we will sing songs, we will worship, and then we'll have the family prayer at home. இன்னொன்னு நமக்கு தெரியும், வேதத்துல துதிச்சதுனால எரிகோ கோட்டை என்ன பண்ணுச்சு? இடிந்து விழுந்தது. In the scripture, because of the praises, the Jericho, it tumbled down. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, நம்ம துதிக்கும் போது நம்ம உனக்கு வாழ்க்கையில் இருக்கிற கோட்டைகள், தடைகள், எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால் என்ன ஆகும்? இடிந்து விழும் என்று நாம் சொல்லிக் கொடுங்க. Today you need to teach your children, the more you praise, all the walls and the hindrances in your life will be broken down. பாருங்க, அப்போ இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு என்னென்ன தடை இருக்குது? And what are all the blockages that you have in receiving the blessings in your life? படிப்புல தடையா? And is there a block in your வேலையில education? தடையா? Is there a hindrance in your அவங்க office? திருமண தடையா? Is there a hindrance in your marriage? அடுத்தது அவங்க பொருளாதாரத்துல தடையா? Is there a hindrance financial இந்த life? தடைகள் எல்லாம் தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடையும். When you make it a point to praise and worship the Lord, all these hindrances and barriers will be broken down. இன்றைக்கு தாய் தகப்பன் ஒரு தீர்மானம் செய்யுங்க. Today the father and mother, you need to make a decision. பிள்ளைகளுக்கு உமக்கு பயப்படுகிற பயத்தை நாங்கள் போதிப்போம். I will teach
teach my children the fear of God. உம்மை துதிக்கிற துதி ஆராதனை நாங்க சொல்லி கொடுப்போம். I will teach them the praise and the worship to my children. Do it. பாருங்க இந்த தாவீது அவர் ரொம்ப அழகா இசை வாசிப்பார் சொன்னேன். அவர் எங்க போய் வாசித்தார் தெரியுமா? ஒரு ராஜா சவுல் ராஜாவுக்கு முன்னால போய் வாசித்தார். And here David being a musician, he went and played in front of the king Saul. அவர் வாசிக்க வாசிக்க அந்த சவுலுக்குள்ள இருந்த அந்த பொல்லாத ஆவி அப்படி சரீரத்திலிருந்து விலகுகிறதை அவர் பார்த்தார். And all the distressing spirit that was tormenting Saul, when he played the music, it departed from him. அப்போ அந்த தாவீதுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். Imagine the kind of the happiness his parents would have had. என் பிள்ளை அந்த ஆடுகளை மேய்க்கும் போது தான் மியூசிக் வாசிச்சிட்டு இருந்துச்சு. My child was playing music when he was keeping the sheep. ஆனா இப்போ ஒரு ராஜாவுக்கு போய் மியூசிக் வாசிக்கிற அளவு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். And now the Lord has exalted my child where he goes up to the king and he plays in front of him. அது மியூசிக் வாசிக்கும் போது அந்த பொல்லாத ஆவி அந்த ராஜா விட்டு போகுது. When he plays the music, the evil spirit from the Lord is departing from Saul. அந்த அம்மா ஆராதிக்க சொல்லி கொடுத்தது, மியூசிக் போட சொல்லி கொடுத்தது வேஸ்டே ஆகலையே. And all the teachings of his mother never went in vain. பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார். Dear beloved, even our children, the Lord will take them to stand in front of the kings. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது, when they have the fear of God in them, தேவனை துதிக்கும் பொழுது, when they praise and worship the Lord, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும் பொழுது, when they worship only to the Lord himself, தேவன் நம்முடைய பிள்ளைகளையும் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். the Lord is someone who exalts your children. இரண்டாவதாக இன்னொரு ஒரு தாயாரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். Secondly, we are going to meditate about another mother. அவங்க யாருன்னா மோசேயின் தாயார். And she is Moses' mother. எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். Let's turn to read Exodus chapter 2 from verse 1 to 3. And a man of the house of Levi went and took as a wife a daughter of Levi. So the woman conceived and bore a son. And when she saw that he was a beautiful child, she hid him 3 months. But when she could no longer hide him, she took an ark of bulrushes for him, daubed it with asphalt and pitch, put the child in it, and laid it in the reeds of the river's bank. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்ரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். பாருங்க, இந்த இடத்துல மோசேயின் தாயாரை குறித்து பார்க்கிறோம். Over here we see about Moses' mother. அவர்களை குறித்து பார்க்கும்போது அதே 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயை பெற்றாள் என்று பார்க்கிறோம். In chapter 6:20 we read, now Amram took for himself Jochebed his father's sisters as wife, and she bore him Aaron and Moses. இப்போ இங்க மோசேயின் தாய் பேர் என்ன பேர்னு போட்டிருக்குது? யோகபேத். And Jochebed is the name of Moses' mother. பாருங்க, இந்த அம்மா என்ன செய்றாங்க? அவங்க ஒரு பயங்கரமான ஒரு ராஜாவின் கீழே வாழ்ந்த ஒரு அருமையான குடும்பம். And this family and mother, she lived under a cruel reign of a king. அதாவது எகிப்தில அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. And they were living as slaves in the land of Egypt. பாருங்க, யோசேப்பு இருக்கும்போது யோசேப்பு தான் தலைவன். எகிப்து சூப்பரா இருந்துச்சு அப்போ. And when Joseph was there, he was a ruler and the land was flourishing. ஆனா யோசேப்புக்கு பிறகு ஒரு புதிய ராஜன், யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் வந்தான் என்று பார்க்கிறோம். And after the passing of Joseph, there arose a king who knew not about Joseph. அவன் வந்து பார்க்கறான், என்ன இந்த எகிப்து முழுதும் ஃபுல்லா இஸ்ரவேல் ஜனங்களா இருக்காங்க எங்க பார்த்தாலும். And when he came to the land of Egypt, he saw the land was filled with all the Israelites. ஒரு யுத்தம் வந்துச்சுனா இவங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணிடுவாங்க போல. அதனால இவங்க பெருகுகிறதை தடுக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணார். And he was so scared about the multiplication of the Israelites tribe, therefore he wanted to reduce and limit them. அதனால இந்த ராஜா ஒரு அழகான ஒரு உபாயம் பண்ணா. என்ன தெரியுமா? இந்த இஸ்ரவேல் குடும்பங்களிலே பிறக்கிற ஆண் குழந்தை எல்லாம் நைல் நதியில போட்றணும். Therefore Pharaoh commanded all his people, saying, every son who is born to you shall cast into the river. பாருங்க, ஆனா இங்க வசனம் சொல்லுது, இந்த இடத்துல நம்ம வாசித்தோம், அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். And over here in the verse we read, the woman conceived and bore a son, and when she saw that he was a beautiful child, she hid him for 3 months. பாருங்க, இந்த யோகபேத்துக்கு இப்ப ஏற்கனவே மிரியாம் இருக்காங்க, ஆரோன் இருக்காங்க. And for Jochebed, she's already blessed with the 2 children, Miriam and Aaron. இப்போ இந்த மோசே பிறக்கும்போது தான் இப்படிப்பட்ட கட்டளை ராஜாவினால் பிறப்பிக்கப்பட்டது. And when Moses
was born, a new kind of commandment was prevailing in the land. அப்போ இந்த அம்மா பிரசவ நேரம் வந்த உடனே ஜோமட்டே இருந்திருப்பாங்க. ஐயோ இது ஆண் குழந்தையா இருந்திருக்கூடாதே, ஆண் குழந்தையா இருந்தா என்ன செய்யணும்? நைல் நதியில போடணும். During the labor time, Jochebed would have been offering prayer to the Lord that this child shouldn't be a son. இந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்த உடனே ஆம்பளை பிள்ளைன்னு முதல்ல ஷாக்கா இருந்திருக்கும். And when she bore a son, it should have been a shocker for the mother. ஐயோ இத கொண்டு போய் நான் எங்க போய் போடணும்? நைல் நதியில போடணுமே. And I should be casting my son into the river, and that's the commandment. ஆனா அத பார்த்த உடனே அது அழகுள்ளது என்று கண்டு. And she saw the child, and the child was beautiful to look at. ஆனா இவங்க பிறந்த உடனே பார்த்தது என்ன தெரியுமா? அந்த குழந்தை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அதனால இந்த குழந்தை கண்டிப்பா உயிரோட இருக்குங்கிற ஒரு பெரிய வெளிப்பாட்டை இந்த அருமையான பெற்றோர் பெற்றிருந்தாங்க. When she bore a son and she saw it was a beautiful child, so she was thinking the Lord has given this child with a purpose, and she was quite positive. குழந்தையுடைய வாழ்க்கை முன் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. And the life of this baby is something which is predestinated. ஏனா அவங்களுக்கு தெரியும் இந்த அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்கு தேவன் ஒரு இரட்சகனை அனுப்புவார் என்று அவர்களுக்கு தெரியும். And they knew that the Lord will send a savior to remove all the people from the bondage. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார்ல 430 வருஷம் எங்க இருப்பாங்க? அடிமையா இருப்பாங்க. அப்புறம் நான் உங்களை எகிப்தில இருந்து எங்க கொண்டு போவேன்? வெளியே கொண்டு வருவேன் சொன்னார். And the Lord promised Abraham for 430 years they'll be in bondage, and after that I will drive them out of the land of Egypt. அந்த பெற்றோர் விசுவாசிச்சிருப்பாங்க. ஒருவேளை அந்த இரட்சகன் இந்த பிள்ளையா இருக்கக்கூடும் என்று அவர்கள் விசுவாசித்து அந்த பிள்ளையை 3 மாசம் ஒளிச்சு வச்சாங்க. And the parents believed this child could be a savior who is going to bring all the people out of bondage, and that's the reason they hid this baby for 3 months. இந்த மோசேயின் தாயாகிய யோகபேத்தின் அமைதியான தைரியத்தை நம்ம இங்க பார்க்கலாம். And you can see about the quiet courage of Jochebed. ஆபத்தான நேரம், ஆனா அதுல விசுவாசத்தோடு செயல்பட்டாங்க. It is a very dangerous situation, but she acted with faith. அந்த விசுவாசம் எப்படி அவங்க செயல்பட்டது தெரியுமா? ராஜாவுடைய கட்டளையை கூட அவங்க புறக்கணிச்சாங்க. And she even procrastinated the commandment of the king, and she acted in faith. பாருங்க, யோகபேத்தருடைய மறைவான செயல் ஒரு இரட்சகனை ரட்சித்தது. Jochebed's hidden act, it saved the deliverer. பாருங்க, அந்த பிள்ளை 3 மாசம். எபிரேயர் 11:23 சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தினாலே. In Hebrews chapter 11 verse 23 we read by faith for 3 months. ஏன் விசுவாசத்தினால அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான், ஆண்டவரே இந்த பிள்ளை சத்தம் போட கூடாது, இது எப்போ பசிக்கும், அது எப்போ சத்தம் போடும், எப்போ ஒவ்வொன்றையும் கண்ணும் கருத்துமா பார்த்து 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 அதை ஒளிச்சு வச்சு அதை கர்த்தருக்காக வளர்த்தார்கள் என்று பார்க்கிறோம். And over here we can see the mother hid the child for 3 months, and step by step every second she fed and took care of the baby for the greater purpose. அப்போ நம்ம விசுவாசத்தை நடக்கும்போது அதுல நிறைய பாடுகள் வரும். When we walk by faith we'll get into a lot of circumstances and tribulations. அதெல்லாம் மேற்கொண்டு நடக்கும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். When you overcome all that and you walk in faith, the Lord will work out miracles. பாருங்க, இந்த அம்மா 3 மாசம் ஒளிச்சு வச்சாங்க பாத்தீங்களா? அந்த நேரத்துல பால் ஊட்டும் போது சொல்லி இருப்பாங்க, ஏய் குழந்தை, நீ நீ இரட்சகனா வரப்போற, ஒரு பெரிய தலைவனா வரப்போற அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. When this mother was feeding the child, she would have told the child, you're going to become a deliverer and a savior of all these people. அதனால கர்த்தர் உன்னை பாதுகாப்பா, நீ சாக மாட்ட. And therefore the Lord God will protect you, you shall not die. கர்த்தர் உன்னை சாக அனுமதிக்க மாட்டார். The Lord will never allow you to die. நீ பெரிய காரியங்களை செய்வ. And you will do greater things in your life. அப்படியே பாலூட்டி வளர்த்து கடைசியில் ஒரு நாள் வேற வழி இல்லை, இதுக்கு மேல ஒளிச்சு வைக்க முடியாதுன்னு சொன்னோன்னே ஒரு நாணல் பெட்டியை செய்து அதுக்குள்ள அந்த பிள்ளையை கடத்தி எங்க கொண்டு விட்டாங்களாம்? நைல் நதியில் கொண்டு விட்டாங்க. Therefore when she could no longer hide him, she took an ark of bulrushes and put the child in it by the reed. இந்த மோசேயின் தாய் தேவனுடைய வார்த்தைகளை ஊட்டி அவர்கள் வளர்த்து ஜெபித்து அந்த பிள்ளையை கொண்டு போய் தண்ணியில விடும்போது அந்த பெரிய நைல் நதி அந்த மோசேயை மூழ்கடிக்கவில்லை என்று பார்க்கிறோம். And this mother who carefully put the child on the ark, and she left them in the river banks, and that never overflew the ark. அதே போலதான் எனக்கு அன்பான தாய் தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளை கூட உலகத்துக்கு உள்ள நம்ம அனுப்புறதுக்கு முன்னால அவர்களுக்கு ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இவைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்து அதுக்கு பின்னால நம்ம உலகத்துக்குள்ள அனுப்பும் போது, வேலைக்குள்ள அனுப்பும் போது கர்த்தர் அந்த உலகத்தினால வருகிற எந்த ஆபத்துகளும் பிள்ளைகளை அணுக முடியாமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். Dear parents, before you send your children into this world or into the office, you need to teach them the daily Bible reading, prayer, worship,
When you teach them all these things, the Lord will protect them from all kind of dangers that's coming from the world. மோசே நைல் நதி மூழ்கடிக்கவில்லை. And the Nile could not capsize the ark of மாறாக Moses. அந்த பார்வோன் குமாரத்தி சொல்றா, உன்னை தண்ணியில இருந்து நான் எடுத்தேன்னு சொல்லி அவன் மோசேன்னு பேர் வைக்கிறார். And over here the daughter of Pharaoh said, I'm naming you Moses because I took you from this river. தண்ணியில இருந்து எப்படி எடுத்தா? உயிரோட எடுத்தா. And she took him from water alive. அதனால மோசே என்று பெயர் வைத்தார். And that is why she kept his name as Moses. மோசே கூட ஒரு கட்டத்துல பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தார். And Moses at one point in his life he hated being called as the son of Pharaoh. அப்படி அந்த அம்மா விசுவாசத்தினால அந்த பிள்ளையை ஒளிச்சு வச்சு அவனுக்கு தேவனை பற்றி கற்றுக் கொடுத்து அந்த குமாரத்தி கிட்ட ஒப்படைச்சாங்களோ, பார்வோனின் குமாரத்தி கிட்ட, அந்த பிள்ளையும் அந்த விசுவாசத்தை கீப் அப் பண்ணுது. And the same child which was delivered from Jochebed to the kingdom, that child is also following the same faith as his mother. ஒவ்வொரு பெரிய தலைவரின் பின்னாலும் ஜெபிக்கும் ஒரு தாய் இருக்காங்க. And behind every successful leader there is a woman who prays for them. வேதாகமத்தில் அப்படிப்பட்ட ஒரு தேவ பக்தி உள்ள தாய் தான் இந்த யோகபேத். And Jochebed is one such kind of a woman. பாருங்க, அந்த எகிப்தில் ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் தேவன் மேல உங்களுக்கு விசுவாசம், தைரியம், இதெல்லாம் அந்த தேசத்தின் விதியை மாற்றி அமைத்தது. Though she lived during a very dangerous time in the land of Egypt, her faith in God and her courage changed the destiny of the entire nation. அவர்கள் எந்த ஜனத்தையும் நம்பல, ராஜாவையும் நம்பல, தேவனை நம்பி தன் குழந்தையை பாதுகாத்து இறுதியில தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தாங்க. She did not trusted in kings, she did not trust on any man, she trusted upon the Lord and she protected the baby. அவர்களுக்குள்ள மறைஞ்சிருந்த விசுவாசம், தியாகம் பின்னால இஸ்ரவேலை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த மோசேயின் வாழ்க்கையை பாதுகாத்தது. A hidden sacrifice and fearless faith preserved the life of the ones who later deliver Israel from the bondage. ஆகவே இந்த யோகபேத்தின் வாழ்க்கை நமக்கு சொல்ற சத்தியம் என்ன தெரியுமா? And what is the truth that the life of Jochebed is telling us? தாயின் விசுவாசம் பயத்தை ஜெயிக்கும். A mother's faith can overcome fear. அருமையான பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை குறித்து என்ன பயம் உங்களுக்கு இருக்குது? Dear parents, what is the fear that you have concerning your children? சில பெற்றோர் என்ன சொல்வாங்க, என் பிள்ளைக்கு திருமணமாகணும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் உயிரோட இருக்கும்போதே இதை நான் நடத்தி வைக்கணும். And there are certain parents who have the burden concerning the marriage of your own children. என் பிள்ளையோட வாழ்க்கையை நான் செட்டில் பண்ணணும். I have to settle the life of my children. சில பேரண்ட்ஸ் சொல்லிருக்காங்க, ஐயோ நான் கடனை சேர்த்து வச்சிருக்கேன், என் பிள்ளை எப்படி இதெல்லாம் அடைக்க முடியும்? Some parents are saying, I have a lot of liabilities, how my children is going to pay and settle all என் these பிள்ளைக்கு things. ஒரு சொந்த வேலை இல்ல, And there is no permanent job for my ஒரு children. சொந்த வீட்டை நான் வச்சிட்டு போகல, And I do not have a own house for my அவங்க children. எதிர்காலம் எப்படி இருக்கு எனக்கு பயமா இருக்கு. I'm so scared about my future and my children's future. எனக்கு அருமையான பெற்றோரே, வேதம் சொல்கிறது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். And faith is the victory that overcomes the world, as we read in the scripture. விசுவாசம் பயத்தை ஜெயிக்கும். And the faith can overcome the fear. ஒரு தாயின் ஜெபம் தேவனுடைய திட்டத்தை பாதுகாக்கும். A mother's prayers can protect the plan of God. அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணும்போது அது தண்ணியில போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் தேவன் அதை தண்ணியோட போக விடல, திட்டத்தை பாதுகாத்தார். Although it can be a situation where the child has to go through the water, but the Lord did not give up the plan that he had on the child. அது அரண்மனையில இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது மீதியான் தேசத்துக்கு ஓடி போச்சு, அப்ப கூட தேவனுடைய திட்டத்தை தேவன் பாதுகாத்து கொண்டே இருந்தார். And the child was there in the kingdom, and then it went to the land of Midian, yet the Lord did not forsake the child. திரும்பவும் எகிப்துக்கு கொண்டு வந்து அவருடைய திட்டத்தை மோசேயின் மூலமாய் நிறைவேற்றினார். The Lord again brought him in the right place, and through Moses he fulfilled his plan. ஒரு தாயின் ஜெபம் தேவனுடைய திட்டத்தை பாதுகாக்கும். A mother's prayers can protect the destiny of the Lord. எப்படிதான் நம்ம பிள்ளைங்க வேற வழியில போனாலும் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அவர்களை மறுபடியும் தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக கொண்டு வரும். Our children can drift away from the presence of the Lord, but through your prayers the Lord will take them from that place. ஒரு தாயின் தாக்கம் தலைமுறைகளையும் மாற்றும். A mother's influence can impact the entire generation. ஒரு மோசேயை கொண்டு லட்சோபலட்ச ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். By using one single Moses, he drove millions of people from the land of Egypt. எல்லாரும் பாருங்க, கானானுக்குள்ள வந்து சேரும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். And the Lord helped them to reach the land of Canaan. தேவ பக்தியுள்ள ஒரு தாயின் மறைமுக பலம் ஒரு தேசத்தின் எதிர்காலத்தை உருவாக்க முடியும். பிரியமானவர்களே, The hidden strength of a godly woman or a mother can shape the future of the entire nation. இன்னைக்கு நமக்கு என்ன பயம் இருக்குது? And today, what is the fear that we have in our life? பிள்ளைகளை குறித்து நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைங்க எப்படி காண இல்லாம போனா எப்படி இருக்கும்? And you have been thinking, how will the life of my children be when I'm not around? இவங்க எப்படி சர்வைவ் பண்ணுவாங்க? How can they survive in this world without us? இப்படி வசதியா இருக்காங்க, இந்த வசதிகள் இருக்குமா? And do they have the comforts that they're enjoying today?
they இந்த மாதிரி காரியங்கள்லாம் உங்களுக்கு எதிர்காலத்துல கிடைக்குமா? and do they get all these kinds of things in the future? இந்த அருமையான மோசேயின் தாயாரை போல நமக்குள்ள விசுவாசம் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Today the Lord expects that we need to have the faith just like Moses' mother. இப்படிப்பட்ட கஷ்ட காலத்துல ஆபத்தான சூழ்நிலை நாம் தேவனை அதிகமாய் விசுவாசிக்க In வேண்டும். this dangerous time you need to invest your faith more upon the Lord. மூன்றாவது சாமுவேலின் தாயார். And thirdly, Samuel's mother. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க And கேட்போம். let's turn to read 1 Samuel chapter 1 verse 27. For this child I prayed, and the Lord has granted me my petition which I asked of him. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்டு என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். பாருங்க, இந்த இடத்துல அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம். Over here we read about Hannah. இவங்க பேர், அதாவது சாமுவேலின் அம்மாவுடைய பேர் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. And Samuel's mother name is mentioned here. இந்த சாமுவேலின் தாய் அன்னாள் ஒரு சிறந்த ஜெப வீராங்கனை. And mother of Samuel, she was a mighty woman of prayer. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த அன்னாளுடைய குடும்பத்தை பத்தி தெரியும். And we all know about the family of Hannah. இந்த குடும்பத்துல பெனினாள்னு ஒரு அம்மா இருந்தாங்க. And there's Penina is also there in the family. அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. And she had many children. ஆனா அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. But Hannah was barren. பாருங்க, அப்போ இந்த பெனினாள் இந்த அன்னாளை பயங்கரமா பேசுறாங்க. And we see here Penina, she kept provoking Hannah. இப்ப இந்த அன்னாள் கூட நிறைய பேச்சு, ரொம்ப அவமானங்கள் இதெல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறார். And Hannah was tolerating all kinds of insults from Penina. பாருங்க, இந்த அன்னாள் வேதனையின் மத்தியில ஜெபிக்கிறான்னு பார்க்கிறோம். And amidst of all her pain, Hannah offered a prayer. ஆனா அதுக்கு முன்னால இந்த அன்னாளுடைய நற்குணங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். And I would like to tell you the good behavior of Hannah. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒருத்தங்க நம்மள திட்டுறாங்கன்னா, இப்போ நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அவங்க ரெண்டு வார்த்தையாவது கேட்டுதான். If someone is scolding us in this kind of situation, we will also respond back. பாருங்க, ஆனா இந்த அன்னாள் பெனினால ஒரு நாளும் திட்டல. But Hannah never scolded Penina. பாருங்க, அடுத்தது நம்ம ராகேல் அம்மா இருக்காங்களே, ராகேல் வந்து யாக்கோபு கிட்ட எனக்கு பிள்ளை கொடும், அல்லாவிட்டால் நான் சாகிறேன்னு சொல்லி சண்டை போட்டாங்க. And Rachel fought with Jacob, unless you give me child I will die. ஆனா இந்த அன்னாள் எல்கானாவிடத்துல ஒரு நாளும் பிள்ளைக்காக சண்டை போடவே இல்லை. But Hannah never fought with Elkanah about the child. பாருங்க, இந்த அன்னாள் இந்த பெனினாள் என்ன இப்படியெல்லாம் திட்டுறா அப்படின்னு சொல்லி பெனினாளை குறித்து தாம் புருஷனிடத்துல போட்டு கொடுக்கல. And Hannah also did not complain about Penina to her husband. அப்புறம் பாருங்க, இந்த பெனினாளுக்கு குழந்தைங்க இருந்துச்சு பாத்தீங்களா, இந்த குழந்தைகளை கூட அன்னாள் வெறுக்கவே இல்லை. And Penina had a lot of children, but Hannah did not hate them. பாருங்க, இந்த அன்னாள் மிகவும் ஒரு நற்பண்புகள் நிறைந்த ஒரு பெண்ணாக இருந்தார். And Hannah is a woman with many good behaviors. அப்போ இந்த அன்னாள் வேதனையின் மத்தியில ஒரு நாள் சீலோவிலே தேவனுடைய ஆலயத்துல போய் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். And one day, because of her pain, she went to Shiloh and she offered a prayer to the Lord. அங்க போய் இப்போ இந்த வீட்டுக்குள்ள இந்த பேச்சு ஏச்சு அவமானம் இதெல்லாம் அவளுக்கு பிரஷர் அதிகமாக அழுத்தினதுனால அதெல்லாம் எங்க கொண்டு வந்து கொட்டுறான்? தேவ சமூகத்தில் கொட்டுறான். And she was facing a lot of insults and sufferings in the family, and she collected all those things and she poured everything in the presence of the Lord. நம்ம பாரத்தை இறக்குறதுக்கு ஒரு இடம் இருக்கு, எங்க தெரியுமா? தேவ சமூகம். But there is a place where we can unload all our burden. Where is it? It is in the presence of the Lord. பாருங்க, இந்த அன்னாள் பல சாதனைகள் செய்த பெண்ணாக அறியப்படல. And Hannah was not known as a woman who did a lot of achievements. ஆனா ஆழமான ஜெப வாழ்க்கை கொண்ட பெண்ணாக அறியப்பட்டிருக்கிறார். And she was known to be a woman with a deep life of prayer. ரொம்ப அருமையா ப்ரே பண்றாங்க. And she prayed so beautifully. அவங்க ஜெபம் பண்ண அவங்க பாரம் எல்லாம் என்ன செய்து குறைகிறதை நம்ம பார்க்கிறோம். And the more she prayed, all her burdens, it came to an end. அங்க ஆசாரியனாகிய ஏலி பாக்கிது, என்ன இவ அப்படி புலம்பிக்கிட்டே இருக்கா? அவங்க ஜெபம் வந்து மத்தவங்களுக்கு கேட்கல, மெதுவா அவங்க உதடு மட்டும் அசையுது, அவ்வளவு பாரத்தோட ஜெபிக்கிறாங்க. And now Hannah spoke in her heart, only her lips moved, but her voice was not heard. Therefore Eli thought she was saying something. அவர் கேக்குறாரு, என்னம்மா நீ குடிச்சிட்டு வந்திருக்கிறியா? எவ்வளவு நேரம் அப்படி படுத்துக்கிட்டு இருப்ப அப்படின்னு கேக்குறாரு. And therefore Eli thought she was drunk. அவ சொல்றா, இல்ல நான் ரொம்ப மனசுல எனக்கு பாரம் இருக்குது, அதனால தான் நான் ஜெபம் பண்றேன், எனக்கு இப்படி குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆசாரியன் அதை புரிந்து கொண்டு அவளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவளுக்காக ஜெபித்து அனுப்புகிறதை நான் பார்க்கிறேன். But Hannah answered Eli and told him, I'm a woman of sorrowful spirit, and she told him what she's going through. But Eli comforted her and sent her. மற்றவர்களுடைய கண்ணீரை தவறாக புரிந்து கொண்டாங்க. And many people mistook her fears. ஆனா தேவன் அவளுடைய ஜெபத்தை புரிந்து கொண்டார். But the Lord
observed and the Lord understood her prayer. ஏன் சொல்லுங்க, நம்ம தேவன் யார் தெரியுமா? ஜெபத்தை கேட்கிறவர். Because our Lord is a Lord who listens to your prayer. நம்மை காண்கிறவர். He is the Lord who sees us. அதனால தான் அவருடைய சமூகத்துல வந்து ஊற்றுங்கன்னு வேதம் சொல்லுது. And that is why Bible says you need to pour out your burden in the presence of God. அம்மாவுடைய ரகசிய ஜெபம் இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியை உருவாக்கி கொடுத்தது. And her secret prayer brought forth a prophet to the nation of Israel. இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிற எல்லா குடும்ப தலைவர்கள் தலைவிகள் நாம் எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். And this is what I'd like to highlight, whether it's a man or a woman, you as a family leader, you should change as a person who offers prayer to the Lord. நாங்க ஜெபிக்கலாம் செய்றோங்க, டெய்லி ஜெபிக்கிறோங்க. ஆனா நம்முடைய குடும்பங்களுக்காக ஒரு நாளிலே நம்ம ஜெபிக்கணும். And we are praying, yes we are saying, but you need to pray specifically for your family. ஒரு நாளை நியமித்து நாம் ஜெபிக்க வேண்டும். You need to schedule a day and you need to offer a prayer. இந்த அன்னாளுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார், அவன் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் அவனை உமக்காக நான் கொடுப்பேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணினார். And over here Hannah, she offers a prayer and she specifically wants a boy child, and if the Lord grants her request, then she said, I will give him to you. கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷம் நான் உமக்கு கொடுக்கன்னு சொல்லல. And she did not say after 10 years I will give. உயிரோடு இருக்கும் நாள் வரை, until he is alive. அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தையை தேவன் கொடுத்தார். And likewise the Lord blessed her with a boy child. பால் மறந்த பின்பு, and after the child weaned, அதுக்கு 3 வயசோ 4 வயசோ தெரியாது, அந்த பிள்ளையை கொண்டு போய் எங்க வந்து விட்டுட்டா? தேவ சமூகத்துல தேவனுடைய ஆலயத்துல கொண்டு வந்து விட்டுட்டா. After the child weaned, she delivered the baby in the presence of the Lord with his church. அன்னாள் இடத்துல ஒரு உண்மையை பார்க்கிறேன், செய்த பொருத்தனையை நிறைவேற்றின ஒரு அருமையான பெண். And Hannah is a woman who fulfilled the vow that she vowed. இப்போ இந்த சாமுவேல் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் இஸ்ரவேலுக்கெல்லாம் தீர்க்கதரிசியா இருக்கிறார். And Samuel went on to become a great prophet from Dan to Beersheba. பாருங்க, அப்போ எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, இந்த சாமுவேல் யார் தெரியுமா? யார் மகன்? அன்னாளுடைய பிள்ளை. And people would have said this Samuel is the son of Hannah. அந்த பிள்ளையை கொண்டு போய் சின்னதிலே விட்டா பாருங்க, அந்த தேவாலயத்துல அந்த பையன் தான் அந்த பையன். And this is a child that Hannah delivered into the church when he was very little. எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். And imagine how much of happiness the mother would have got. ஜெபிக்கிற தாயுடைய ஜெபங்கள் ஒரு நாளும் வீண் போவதில்லை. And the woman who prays the prayer will not go in vain. இந்த ஜெபங்களுக்கான பதில்களை அவர்கள் கண்களாலே பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். The Lord helped them to witness the answers for their prayers. அவர்கள் காதுகளாலே கேட்க கர்த்தர் உதவி செய்வார். The Lord helped them to hear the news, Lord. இந்த சாமுவேலின் தாயை போல நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். Just like Samuel's mother, you need to be the ones who prays. கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்த்து முடிக்க போகிறோம். Finally, we will see one thing and wind up. தீமோத்தேயுவின் தாயார், Timothy's mother. இவங்க பேர் சொல்லப்பட்டிருக்குது. And her name is mentioned. எடுத்து வாசிங்கள் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Let's turn to read 2 Timothy chapter 1 verse 5. When I call to remembrance the genuine faith that is in you, which dwelt first in your grandmother Lois and your mother Eunice, and I am persuaded is in you also. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருந்ததென்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க என்ன அழகா சொல்றார் பவுல். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டிக்கிட்ட இருந்துச்சு, அவங்க பேரும் இருக்கு லோவிசாள். அடுத்தது உன் தாய்கிட்ட இருந்துச்சு ஐனிகேயாளுக்குள்ள. அதே faith, அதே விசுவாசம் உனக்குள்ளேயும் நான் பார்க்கறேன்ப்பா அப்படின்றார். And Paul beautifully says, the faith that I observed with your grandmother Lois, your mother Eunice, that faith is already there with you. பாருங்க, இந்த தீமோத்தேயின் தாய் ஐனிகேயாள் கூட விசுவாசத்தை வளர்த்திருக்காங்க. And Timothy's mother Eunice is also nurtured his faith. ஆனா இந்த விசுவாசம் கொஞ்சம் வித்தியாசமானது. But this faith is something which is different. வாசிங்க 2 தீமோத்தேயு 1:4 நம்ம வாசிக்கும்போது அது எப்படிப்பட்ட விசுவாசம்னு தெரியும். Let's read 2 Timothy chapter 1 verse 4. Greatly desiring to see you, being mindful of your tears, that I may be filled with joy. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பவுல் பார்க்கறாரு, இந்த தீமோத்தேயுட்ட இருக்கிற விசுவாசம் என்ன விசுவாசமா? மாயமற்ற விசுவாசம். Verse 5 in English, when I call to remembrance the genuine faith that is in you. மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். In the scripture, the Lord Jesus asked, when the Son of Man comes to this world, will he not see the faith? இந்த நாட்கள் நம்முடைய விசுவாசத்தை குழப்பக்கூடிய மாய்மாலமான காரியங்கள் அந்த உலகத்துல இருக்குது. And these days we have a lot of hypocritical things in this world which twists our faith. அதுல பவுல் தீமோத்தேயுட்ட பார்க்கிறது மாயமற்ற விசுவாசம். But the faith that Paul is seeing in the life
life of Timothy is a genuine faith. பாருங்க, இந்த விசுவாசம் தலைமுறைகளுக்கு பரிமாறப்படணும். இந்த ஐனிக்கையால் அதை தலைமுறைகளுக்கு கடத்தினார்கள் என்று பார்க்கிறோம். Here we see Eunice, she passed on the faith, and this faith is transferred through generations. எப்படி கடத்தி இருப்பாங்க தெரியுமா? And how she passed on this faith. பிள்ளைகள்ட்ட பைபிளை வாசி அப்படினு சொல்லுவாங்க. And to your children you are asking them to open the Bible and read. ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் பண்ணு. At least memorize the verse we are saying. அந்த பிள்ளை நம்மள பாக்கும். And that child will look at us. அம்மா நீ என்னைக்குமா படிச்ச அப்படினு கேக்கும். And the child will ask, when was the last time you opened the Bible? அது கேக்குறதுக்கு முன்னாடி அது சொல்லவே வேண்டாம். நம்ம முதல்ல பைபிள் எடுத்து வாசிக்கும்போது அந்த பிள்ளைங்க அதை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். Therefore when we pick up the Bible, open it and read, the children who seeing us, they'll have that habit. நம்ம ஜெபிக்கிறத பாக்கும்போது அவங்களும் ஜெபிப்பாங்க. Looking at our prayer, the children will learn. எங்க அம்மாவுக்கு ஒரு தேவை வந்தபோது அவங்க என்ன செஞ்சாங்க? முட்டி போட்டு ஜெபம் பண்ணாங்க. அதே மாதிரி நானும் எனக்கு தேவைகள் வரும்போது நான் என்ன செய்யணும்? முட்டி போட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுப்பார். And the child will look at their parents, and the child will think, whenever there's a need arises, my parents are praying, therefore I should also pray. அதை செயல்ல காட்டும் போது அதுதான் மாயமில்லாத ஒரு விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு நம்ம கடத்துகிறோம். When you show all these things in action, and that is the genuine faith that you can pass on to your generations. பாருங்க, தேவன் மறைந்திருக்கும் தியாகங்கள் எல்லாம் பார்க்கிறார். And God sees all the sacrifices that are hidden inside என்ன our heart. தெரியுமா? நான் ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா தேவன் என்ன ஒரு நாள் என்ன செய்யல? கைவிடவே இல்லை. You need to tell your children, I was facing a lot of difficulties in my life, but Lord never forsaken me. சிலவங்க நீங்க யோசிக்கிறீங்க, இதெல்லாம் கஷ்டத்தெல்லாம் பிள்ளைகிட்ட சொல்லணுமா? Some parents are thinking, why should we share all the sorrows? சொல்லுங்க, சொல்லிட்டு அந்த தேவன் என்ன கைவிடல, அந்த தேவன் உன்னையும் கைவிட மாட்டார். You need to share all your sorrows to your children, and you need to say that Lord did not forsake me, and the Lord did not forsake you also. பட்டினி இருக்க விடல. He will never permitted me to starve. அந்த தேவன் உன்னையும் நடத்துவார். And that Lord will also lead and guide you. மனுஷங்களா என்ன கைவிட்டாங்க, தேவன் என்னை ஒரு நாளும் கைவிடல. All the people they forsake me, but the Lord God will never forsake me. இது எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. And therefore, dear beloved, all these things we need to teach our children. தாய்மார்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறவர்களா இருக்காங்க. And mothers are someone who shapes the destiny and the future of their children. மோல்டர்ஸ், அதாவது அவங்க வாழ்க்கையை வந்து வடிவமைக்கிறவர்களா இருக்காங்க. And they are the one who molds the life of their children. இந்த தீமோத்தேயுவின் தாய் மாயமற்ற ஒரு விசுவாசத்தை அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தாங்க. And Timothy's mother, she taught about a genuine faith to Timothy. எத்தனை பேர் விரும்புறோம் நம்ம பிள்ளைங்க ஆண்டவர் வரும்போது ஆண்டவருக்கு முன்னால வெற்றிகரமா அந்த பிள்ளைங்க போகணும், நிக்கணும், பரலோகத்துல இருக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? How many parents have the desire that your children should be phenomenal and successful and stand in front of the Lord? அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தின் வேஷத்தை பிள்ளைகள் தரித்துக் கொள்ளாதபடி மாயமற்ற ஒரு விசுவாசத்தை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். Therefore, your children should not wear the mask of this world. You need to teach them about the genuine faith. அப்படி நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் பாருங்க உலகத்துல தானியேல்களாக, யோசேப்புகளாக தேவன் அவர்களை உயர்த்துவார். If you teach all these things, then your children will become Daniels in this world and Josephs in this world. இப்படி கூட என் பிள்ளை மாறணும் அப்படின்னா அவங்களுக்கு மாயமற்ற விசுவாசத்தை நாம் கற்றுக் கொடுக்க And வேண்டும். if your children should have a life like that, then you need to teach them about the genuine faith. அப்படினா நீங்களும் நானும் வீட்ல அதை நம்ம அபியாசப்படுத்த If வேண்டும். that's going to be the case, then you need to put everything practice in your. நாம் நடக்கிற நடக்கையை பார்த்து தான் பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்கிறார்கள். By how we walk and conduct ourselves, the children will see and they will learn. ஒருவேளை நம்ம ஃபேமஸா வெளியே இல்லாம இருக்கலாங்க. Perhaps we cannot be a famous personality. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள இருந்து தேவனால நாம பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், அதுதாங்க நமக்கு பெருமை. But we are staying inside the house and we are being used by the Lord God, and that's important. தீமோத்தேயுவின் தாயாரை போல நாம் காணப்பட வேண்டும். We need to be like Timothy's mother. ஒரு ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டோம்னா ராஜாக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க அந்த ஹிஸ்டரியில. And if you take the history, you can only see about the kings and their இந்த lives. ராஜா வந்தா அதுக்கு அப்புறம் அந்த ராஜா வந்தா அந்த ராஜா வந்தா அப்படி இருக்கும். And if you see all the genealogies, you'll see which king came after which king. ஆனா பரலோகத்துக்கு போனா பரலோகம் தாய்மார்களை நினைவு கூரும். But if you reach heaven, the heaven only remembers the mothers. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை பெற்றெடுத்த தாய்மார்களை நினைவு கூரும். And the heaven will only remember the mothers who birthed the servants of God. அப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். Today you need to be the ones who bring a great impact in the life of. 4 விதமான தாயார்களை பார்த்தோம். We meditated about 4 different mothers. தாவீதின் தாயாரை பார்த்தோம். We saw about David's mother. மோசேயின் தாயாரை We பார்த்தோம். saw about Moses' mother. சாமுவேலின் தாயாரை We saw பார்த்தோம். about Samuel's mother. தீமோத்தேயின் தாயாரை பார்த்தோம். And we also saw Timothy's mother. இந்த நாளிலே அவருடைய வாழ்க்கையின் மூலமாய் நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய
தாக்கத்தை உண்டு பண்ணட்டும். And whatever things that we learn from the life of these mothers, it should bring a great impact into our life. Lord. கர்த்தாவே உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். Father God, we are surrendering ourselves into your hands, Lord. ஆண்டவரே கேட்ட சத்தியத்தின்படி எங்களை நடத்துவீராக. Father God, you lead us according to the truth that we உம்முடைய listen. பிள்ளைகளை உங்க கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். We are surrendering our children into your hands, Lord. அவங்க எந்த ஏஜா இருந்தாலும் பரவாயில்லைங்க. Irrespective of their age. அவங்களை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. You take control over them. உங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க You ஆண்டவரே. take control over their lives, Lord. ஆண்டவரே அவர்களை இப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டு பண்ணுகிற தாய்மாராக தகப்பன்மாராக நாங்கள் எப்பொழுதும் அவர்கள் காணப்பட உதவி Father God, give us grace that we need to be an impactful father and an impactful mother. செய்யுங்க. வார்த்தைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும். Let your words do its work in their lives, Lord. ஆசீர்வதிப்பீராக. Bless them, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we ask, Father. ஆமென். ஆமென் ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுமா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம், அன்பு எடுத்தது மாதம் சமாதானம் ஆளுகையும் நம் மனிதரோடு கூட இருந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிற தாய்களாக தகப்பன்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. எல்லாம் சொல்லுமா? ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, வசே சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி